தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி தன்னை 6 முறை சவுக்கடி பண்ணி வருத்தியிருக்காரு, தன்னைத்தானே வருத்தியிருக்காரு. டிஎம்கே ஆட்சி அகற்ற வரைக்கும் காலில் செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இதை பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு நாடக மேடைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பல பேர் பல வேஷங்கள் போடுறாங்க. அதில் இவர் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாரு நாடகத்தில். இது ஒரு நாடகம் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் சவுக்கு அடிக்கும் போது அவர் பின்னாடியே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிரிப்பார். கேவலமாக இருக்கும். அந்த சிரிப்பு பார்த்தாலே தெரியும். இது நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். அவங்க ஆள் பின்னாடி சிரிப்பார். ஒரு கேவலமான சிரிப்பு அவரை பார்த்து. அந்த கேவலமான சிரிப்புக்கு பாத்திரவாயினர் தான் அவர் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க ஆட்சி தான் நடக்குது. அதில் எத்தனை இஸ்லாமிய சகோதரிகள், எத்தனை பாலியல் பலாத்காரம் சென்ட்ரலில் நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு 5 அடி அடித்தா கூட அவர் உயிரோடே இருக்க முடியாது. அவ்வளோ அடி அடிச்சிருக்கணும் அவரே. அதனால் இது அதுக்காக இதை சரின்னு சொல்ல வரல. நடந்திருக்கு தவறு. அதை உடனே அவங்க பிடிச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க. இதை நாங்கள் யாருமே பொதுமக்கள் ஏற்றுக்கலை. பட் அதுக்கான சரியான விசாரணை நடக்குது. இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்குது. அதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. அரசாங்கமும் இதற்கு உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. செருப்பு போட மாட்டேன், என்ன காந்தி அவர் செருப்பு போட மாட்டேன், சட்டை போட மாட்டேன்றதுக்கு எவ்வளோ நடக்குது. இதெல்லாம் வேஷம் சார். சும்மானா யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்தது வேஷம். இதெல்லாம் வேஷம் போட்டுட்ருக்காரு. இன்னும் நிறைய வேஷம் போடுவார். இதை நம்பி மக்கள்லாம் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை. டிஎம்கே ஆட்சி வந்து இருக்கிற வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்கள் கருத்து? சட்ட ஒழுங்குலாம் தமிழ்நாட்டில் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. சின்ன தவறுகள் நடக்குது, வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால செருப்பு போடணும்னு சொன்னோன்னே இந்த பிரச்சனை தீர்வாகாது. இவங்க இதில் ஒரு அரசியல் தான் பண்ணுறாங்க. என்னுடைய கருத்து வந்து இதில் ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி தெரியுது. சின்ன தவறுகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் வந்து சின்ன தவறுகள் ஒரு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிடணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இதுமாதிரி அண்ணாமலை செய்கிற கருத்து வந்து இது வரைக்கும் யாரும் செய்யாதது. எதுக்கு பெண்களுக்கு ஏன் என்ன அடிச்சுக்கணும்? புரியுங்களா? அப்போ ஆட்சி, அதாவது பெண்கள் கற்பழிப்பு அதிகமாக இருக்குது. பிஜேபி ஆட்சியில் இருக்குது. வேற யாராவது சொன்னிருந்தாலும் பொதுமக்கள் வேற யாராவது சொல்லியிருந்தாங்களோ அதை ஏற்றுக்கலாம். கட்சி வளர்க்குறதுக்காக இல்லை ஹிந்து மத ஏதாவது பிரச்சனை உருவாகுது, மக்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தியாருனாக்கா அவங்க தான். இன்றைக்கி பைக்கில் பார்த்து பெண்கள் விபச்சாரம் பண்ண பார்த்தாக்கா ஆள் பார்த்து பார்த்தாக்கா உள்ளே பார்த்தாக்கா காய் வச்சு கண்டு அதான் உள்ளதாக இருக்கும். நீங்கள் அவங்க ஆராய்ச்சி தான் அதிகமாக இருக்குது. அவங்களே உள்டா வந்து மெட்ராஸ் சென்னையை வந்து ஆட்டி படைக்கிட முடியுமா? முடியாது. அவன் என்ன தான் நடக்கும். நீ உள்ளே வந்து கண்டதெல்லாம் வேஷம் போட்டு ஒன்றே வச்சு உலகமுள்ள ட்ரெண்டிங் ஆகிடுக்குது. அதனால் அந்த வேஷம் போட வேண்டாம். அது வந்து அரசியலுக்காக பண்ணுறாங்க, ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க. சவுக்கடி அடித்தா உண்மையாக அடிப்பாங்களா? உண்மையாக அடித்தா பணம் பேர்ந்துடாது. சும்மா அரசியல் இதுக்காக புகழ் பண்ணுறதுக்காக தோன்றது இல்லை. அரசியல் உள்ளவங்க பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான். எல்லாரும் மக்கள்லையும் பதியணும். இப்படி பண்ணாதான் ஆகும், பிரபலமாகும் அப்படின்றதுக்காகத்தான் பண்ணுறாங்க. வேற என்னத்துக்கு பண்ணுறாங்க? சாதாரணமாக தான் தெரியுமா? பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்புலாம் கிடையாது. 2 வயசு குழந்தைய கெடுக்கிறானுங்க, 6 மாதத்து குழந்தைய கெடுக்கிறானுங்க. என்ன பாதுகாப்புன்னு இருக்குது சொல்லு பார்ப்போம்? ஒன்றும் பாதுகாப்புன்னு கிடையாது. இப்போ ஆண்களும் அப்படி தான் இருக்கானுங்க, பெண்களும் எல்லாம் மீறி போயின்னு இருக்காங்க. அவங்க வர இதுலையும் ஆண்கள் பேரில் குறை சொல்ல முடியல. ஆனால் குழந்தைங்களை கெடுக்கிறது பெரும் பாவம். அந்த பாவத்துக்கு அவனுங்க தான் தண்டனை அனுப்பிக்கணும். அதுக்கேற்ற தண்டனை யாரும் கொடுக்கறது கிடையாது. கவர்மெண்ட்லேயும் கொடுக்கறது கிடையாது, அரசாங்கமும் கொடுக்கறது கிடையாது. என்னமோ 5 வருஷம் தண்டனை 10 வருஷம் தண்டனைன்றானுங்க. அப்புறம் வெளியே வந்து அந்த தவறு தான். அதை தவிர்க்கணும்னா சரியான தண்டனை கொடுத்தாதான் அதை தவிர்க்க முடியும். அண்ணாமலை வருது, அது வருதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. யார் வந்தாலுமே இந்த நாட்டுக்கு யாரும் செய்ய போகிறது கிடையாது. புரியுதா? அது புரட்சி தலைவர் கலைஞரோட போயிடுச்சு. இப்போ வரவங்க அவங்க சுகத்தை தான் அவங்க தேடுறாங்களே கண்டி. ஏழை மக்கள், வீடு இல்லாதவங்க, எவ்வளோ பதம் வலிக்கிறவங்க, படித்து பட்டதாரியெல்லாம் வேலை இல்லாத கூலி வேலை செய்கிறதுங்க. காய் மார்க்கெட்டில் எத்தனை பிஏ பச்சதெல்லாம் இருக்குது தெரியுமா? வேலை கிடைக்கல. யார் எந்த ஆட்சிக்கு வந்து என்னாகுது? அதனால் இவங்கெல்லாம் யார் வந்தாலும் அவங்கவுங்க பொழப்பை படிக்கிறாங்க, கொட்டி எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அண்ணாமலைக்கெல்லாம் போட வேண்டியதில்லை. எங்கள் நாட்டில் வந்து அந்த காலத்துலேருந்து கலைஞர் எம்ஜிஆர் இருந்தார், அவருக்கு ஓட்டு போட்டோம். ஜெயலலிதா இருந்தாங்க, அவருக்கு ஓட்டு போட்டோம். இப்போ வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுறோம். ஏன்னா எங்கள் நாட்டை நாங்கள் விடக்கூடாது. அவெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கலைஞர் தெரியும், உதய ஸ்டாலின் தெரியும், ஸ்டாலின் தெரியும். அவனுங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு அவசியமே இல்லையா? எது நடக்குதோ அது நடந்து தான் தீரும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறங்க? சரி, இவர் வந்து என்ன குறைப்படுகிறாரா? பெண்களுக்கு பாதுகாப்பு குறைப்படுகிறாரா சொல்லுங்க. பெண்களுக்கு அண்ணாமலை நான் இல்லைன்னு சொல்ல. அண்ணாமலை பெண்களுக்கு குறைப்படுகிறாரா? வந்து இல்லை. அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க கதையை பேசிட்டு போகிறாங்க.
அவங்கவுங்க அரசியலுக்கு வரும்போது அவங்கவுங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. படித்து இளைஞர்களுக்கு வேலை தராங்களா? எந்த ஆட்சி வேணாலும் சரி நாங்கள் ஓட்டு போகிறேன், அவ்வளோதான். என் பிள்ளை படிச்சுட்டு ஏழு கூலி வேலை செய்கிறான், என்ன எம்ஏ பிஎட் முடிச்சுக்கிறான், எந்த எலெக்ஷன் வர அன்றைக்கி பேசி கட்டிக்கிறான், பிரியாணிக்கும் என்ன சோத்துலாம் ஓட்டு போடுறான். என்ன எந்த ஆட்சி வந்து வேலை கொடுக்குறாங்க? எந்த ஆட்சி கிடையாது. அதிமுக ஆட்சி வேணும், திமுக ஆட்சி வேணும், எந்த ஆட்சியும் வேலை கிடையாது. எங்களுக்கு பிச்சை இருக்காத நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். யாருக்கு ஓட்டு போடணும்? ஓட்டே போடணும், செல்லா போட்டு போடலாம். என்னது ஏன் ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போட தேவை? ஓட்டு போட்டு என்ன செய்கிறாங்க? நான் ஒரு குடும்பம்தான் கேட்டிங்களா. அண்ணாமலை அடித்தாருன்னா அது வேறு விஷயந்தான். ஆட்சி மாற்றம் தேவை தான். ஆனால் வந்து பெண்களுக்கு என்ன குறை வச்சுருக்குறோம்? எதில் இல்லை? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அலைஞ்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இது கவர்மெண்ட் இது பண்ணணுமா? புரியுதுங்களா? ஆனால் வந்து நீங்களும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் அதாவது ஆம்பளைங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா பேண்ட்லேருந்து வேட்டிலேருந்து பேண்ட்டுக்கு தான் மாறி இருக்கிறோம். ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரோட்டில் எப்படி அலையிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ இது பெண்களுக்கு குறைன்ட்டு அப்போ ஆண்களை காலை கையை கட்டி போட்டு வீட்டில் போட்டலாமா? நானும் பெண்கள் என்னை பெற்றதும் அம்மா தான், என்னை கூட பிறந்தது அக்கா தான், நான் கட்டியிருக்கிறதும் மனைவி தான், பெண்ணு தான், நான் பெற்றிருக்கிறதும் பெண்ணு தான். இதில் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? எல்லாருக்கும் சப்போர்ட்டு தான். ஆனால் நீங்களும் கொஞ்சம் ஒழுங்காக இருங்க. தேவையில்லாமல் நீங்கள் ஒரு நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கு படம் பார்த்துட்டு வரீங்க, நாங்கள் ரோட்டில் பார்க்குறோம் கிண்டியாண்ட. இது உங்களுக்கு தேவையா?